வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். மீனா கணேசன். குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் அடைஞ்ச தோல்விக்கான காரணம் குறித்து சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் தெரிவிச்சிருக்காரு. குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே அணி 35 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் குஜராத் அணி 20 ஓவர்கள்ல 3 விக்கெட் இழப்புக்கு 231 ரன்களை விளாசினாங்க. சுமன் கில் 104 ரன்களும், சாய் சுதர்சன் 103 ரன்களும் விளாசினாங்க. அதுக்கப்புறமா கிளம்புறாங்க சிஎஸ்கே அணி 20 ஓவர் முடிவுல 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 196 ரன்களை எடுத்து தோல்வி அடைஞ்சாங்க. இதனால சிஎஸ்கே அணி விளையாடின 12 போட்டிகள்ல 6 வெற்றி 6 தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதனால 12 புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியல 4வது இடத்துல இருக்காங்க. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறணும் அப்படின்னா சிஎஸ்கே அணி அடுத்த 2 போட்டிகளையும் கட்டாயமா வெற்றி பெற வேண்டிய நிலையில இருக்காங்க. தோல்வி குறித்து சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் பேசும்போது, எங்க அணியில ஃபீல்டிங் ரொம்ப மோசமா இருந்துச்சு. மிகவும் எளிதா 10 to 15 ரன்களுக்கு மேல ஃபீல்டிங்ல விட்டு கொடுத்துட்டோம். திட்டங்களின்படி சரியா செயல்பட்டோம். ஆனா குஜராத் அணி மிகவும் சிறப்பா செயல்பட்டாங்க. அதுலயும் சுப்மன் கில், சாய் சுதர்சன் 2 பேரும் தரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தினாங்க. இந்த பிட்ச்ல ரன்களை கட்டுப்படுத்துறது எளிதா இல்ல. நாங்களும் விக்கெட் வீழ்த்த தவறிட்டோம். அவங்க 2 பேரும் நல்ல கிரிக்கெட் ஷாட்டுகளை ஆடி ரன்களை சேர்த்தாங்க. அடுத்த போட்டியை சேப்பாக் மைதானத்துல விளையாட இருக்கும். நிச்சயமா சிறந்த அணியான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக போட்டி ரொம்ப எளிதானதா இருக்காது. நாளை மறுநாள் போட்டி அப்படிங்கறதுனால ஓய்வுக்கு கூட நேரம் இருக்காது. அதுலயும் இரவு போட்டி இல்லாம பகல் போட்டியா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நாளை மறுநாள் சேப்பாக் மைதானத்துல நடக்க இருக்க போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்த்து சிஎஸ்கே அணி விளையாட இருக்காங்க. போட்டியில தோத்துட்டாங்கன்னா பிளே ஆஃப் விட்டு வெளியில 90% போயிருவாங்க அப்படிங்கிறது தான் கணிப்பா இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட போட்டி அந்த 4வது இடத்துக்கு தான் இருந்துட்டு இருக்கு. என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா இல்ல ஆர்ஆர் வின் பண்ணுவாங்களா? உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த அப்டேட் உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.